ஸ்காட்லாந்து ரெஃபரண்டம். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாள் ஸ்காட்லாந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பிரிந்து தனியாக ஒரு நாடாக மாற வேண்டுமா என்பதற்கான மக்கள் வாக்கெடுப்பு நடைபெற்றது. 1707ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து நாடாளுமன்றங்கள் ஒரு சட்டத்தின் மூலம் ஒன்றிணைந்து ஐக்கிய ராச்சியம் என்ற ஒரு புதிய தேசத்தை உருவாக்கின. பல நூற்றாண்டுகளாக ஸ்காட்லாந்தில் தேசியவாத உணர்வுகள் தொடர்ந்து இருந்து வந்தன. அதன் விளைவாக 1997ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு வாக்கெடுப்புக்கு பிறகு 1999ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தின் தனி நாடாளுமன்றம் மீண்டும் அமைக்கப்பட்டது. இது கல்வி, சுகாதாரம் போன்ற சில உள்நாட்டு விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் அதிகாரத்தை பெற்றது. ஆனால் வெளியுறவு, பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் போன்ற முக்கிய அதிகாரங்கள் ஐக்கிய ராச்சியத்தின் மத்திய அரசாங்கத்திடமே இருந்தன. ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி என்ற தேசியவாத கட்சி ஸ்காட்லாந்துக்கு முழுமையான சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை இக்கட்சி கைப்பற்றியது. இதையடுத்து ஸ்காட்லாந்து தனி நாடாக வேண்டுமா என்பது தொடர்பாக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஸ்காட்லாந்து முதன்மை அமைச்சர் அலெக்ஸ் சால்மன், பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து ஸ்காட்லாந்து சுதந்திர ஆதரவாளர்களுக்கும் ஐக்கிய ராச்சியத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான விவாதம் நடைபெற்றது. ஸ்காட்லாந்து தனது வளங்களை, குறிப்பாக வட கடல் எண்ணெய் வளம் போன்றவற்றை தானே நிர்வகித்து அதிக பொருளாதார வளர்ச்சியடைய முடியும் என்றும், ஐக்கிய ராச்சியத்தின் அணு ஆயுதங்களை ஸ்காட்லாந்தில் இருந்து அகற்ற முடியும் எனவும் சுதந்திரத்தை ஆதரித்தவர்கள் கூறினர். வெளியுறவு கொள்கை உட்பட அனைத்து விவகாரங்களிலும் தங்களுக்கு சொந்தமான முடிவுகளை தாங்களே எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வாதமாக இருந்தது. ஆனால் ஐக்கிய ராச்சியத்தில் இருப்பதால் தான் பொருளாதாரம் நிலையாக இருக்கும் என்றும், சுதந்திரம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வரும் எனவும் பிரிவினை எதிர்ப்பாளர்கள் கருதினர். இங்கிலாந்துடன் தொடர்ந்து அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியான உறவு இருக்கும் என்பதும், ஸ்காட்லாந்தின் கலாச்சாரம் மற்றும் வளர்ச்சிக்கு அது அவசியம் என்பதும் அவர்களது வாதமாக இருந்தது. செப்டம்பர் 18, 2014 அன்று இதற்கான மக்கள் வாக்கெடுப்பு இதன் முடிவில் ஐக்கிய ராஜ்யத்துடனேயே இருக்க வேண்டும் என ஒற்றுமைக்கு ஆதரவாக 55.3% பேர் வாக்களித்தனர். சுதந்திரத்திற்கு ஆதரவாக 44.7% வாக்குகள் பதிவாயின. இதன்படி பெரும்பான்மையான ஸ்காட்லாந்து மக்கள் ஐக்கிய ராஜ்யத்துடன் தொடர்ந்து இருக்கவே வாக்களித்தனர். இந்த முடிவு ஸ்காட்லாந்தின் சுதந்திரத்திற்கான முயற்சியை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த வாக்கெடுப்பு தோல்வியடைந்தாலும் ஸ்காட்லாந்தின் அரசியல் அமைப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஸ்காட்லாந்தின் நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதன்படி 2016ஆம் ஆண்டில் வரி விதிப்பு உட்பட கூடுதல் அதிகாரங்களை ஸ்காட்லாந்து பெற்றது.